ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசனில் முகலாயர்ஸ் பற்றி ஒன்லைனர் கொஸ்டின் பார்க்கலாம். முகலாயர் ஆட்சி காலம் 1526 முதல் 1707 வரை. 1526 தான் என்ன நடக்கும் அப்படின்னா முதலாம் பானிபட் போர் நடக்கும் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். அதனால தான் பாபர் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா முகலாய அரசை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். 1707 யார் இறந்து போவானா கடைசி அரசரான அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணுவாரு, இறந்து போயிடுவாரு. முகலாய பேரரசுகளின் மிக சிறந்த அரசர் எத்தனை பேர் அப்படின்னா மொத்தம் 6 பேர் தான். யார் யாருன்னா பாபர், பாபருக்கு அப்புறம் ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜகானுக்கு அப்புறம் அவுரங்கசீப். முகலாய பேரரசை நிறுவியவர் அப்படின்னா பாபர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவர் ஃபுல் நேம் அப்படின்னா ஜாகிருதீன் முகமது பாபர். முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகிருதீன் முகமது பாபர். பாபரோட ஆட்சி காலம் 1526 இருந்து 1530 வரைக்கும் 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருப்பாரு. பாபர் பத்திய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தந்தை வழியில் வந்து அவர் யாரோட கொள்ளு பேரன் அப்படின்னா தைமூரின் கொள்ளு பேரன். தாய் வழியில் 13வது தலைமுறை வாரிசு அப்படின்னா அவர் தாய் வழியில செங்கிஸ்கானோட 13வது தலைமுறை வாரிசு. தாத்தா வந்து யாரு அப்படின்னா யூனுஸ் கான். அவரோட தாத்தா பேர் வந்து யூனுஸ் கான் அப்படின்னு சொல்றாங்க. பாபரோட பர்த்டே டேட் எப்போ அப்படின்னா 1483 பிப்ரவரி 14. லவர்ஸ் டே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிறந்திருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1483 பிப்ரவரி 14. அடுத்து ஜாகிருதீன் முகமது என்பது நம்பிக்கையை காப்பான். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஜாகிருதீன் முகமது என்பது நம்பிக்கையை காப்பவர். பாபர் அரசராகின போது வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் அரசராகும் போது அவருக்கு வயசு வந்து 12 வயது. பாபர் காபூலை கைப்பற்றிய ஆண்டு எப்ப காபூலை கைப்பற்றுவார் அப்படின்னா 1505 கைப்பற்றுவாரு. ஆனா எப்போ அரியணை ஏறுவாரு 1526 ஏறுவாரு. சரியா, 1526 தான் வம்சமே ஸ்டார்ட் ஆகும். பாபர் வம்சத்தா ஸ்டார்ட் ஆகும். ஆனா அதுக்கு முன்னே 1505 என்ன பண்ணுவார் அப்படின்னா காபூலை வந்து கைப்பற்றுவார். ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க, டேட்டு குழப்பம் பாத்துக்கோங்க. அடுத்து தௌலத் கான் லோடியின் மகன் யாரு அப்படின்னா திலாவர்த்தி கான். இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா பாபர்கிட்ட வந்துட்டு எங்க நாட்டை டெல்லி சுல்தான்ஸ்கெல்லாம் ஆண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, எங்களை வந்துட்டு எங்க இதுல வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்ண இப்ராஹிம் லோடி கூட நீங்க வந்து தோக்கடிக்க வாங்க, அவரை வந்து நீங்க தோக்கடிச்சுட்டு நீங்க வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திலாவர்த்தி கானும் ஆலம் கானும் என்ன பண்ணுவாருன்னா பாபர் கிட்ட போவாங்க. அதனாலதான் பாபர் வந்து படையெடுத்துட்டு தோக்கடிச்சுட்டு அவரோட வம்சத்தை என்ன பண்ணுவாருன்னா ஸ்டார்ட் பண்ணி வைப்பாரு. அதான் டெல்லி சுல்தான் மாமனார் யாரு அப்படின்னா டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியோட மாமனார் தான் ஆலம் கான். அதுக்கப்புறம் தௌலத் கான் லோடியின் மகன் தான் திலவர்த்தி கான். 2 பேரும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பாபர்கிட்ட போவாங்க. அடுத்து கொடுத்துருக்கேன். பாபரை இந்தியாவின் மீது படையெடுக்க அழைத்தவர்கள் யார் அப்படின்னா திலாவர்த்தி கானும் ஆலம் கானும். முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 1526. 1526 முதல் பானிபட் போர் யாரிடம் நடைபெற்றது அப்படின்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்துச்சு. முதல் முகலாய வம்சத்தின் ஆட்சி எதை தலைநகரமா கொண்டு ஆண்டுச்சு அப்படின்னா ஆக்ராவை. கன்வா போர் அப்படின்னா கான்வா போர் வந்து எப்ப நடந்துச்சுன்னா 1527. கான்வா போர் யாருக்கும் இடையே நடந்துச்சு அப்படின்னா பாபருக்கும் ராணா சங்காக்கும் இடையே நடந்துச்சு. சந்தேரி போர் எப்போன்னா 1528. சந்தேரி போர் யாருக்கும் இடையே நடந்துச்சு அப்படின்னா பாபருக்கும் மேதினி ராய்க்கும் நடந்துச்சு. அடுத்து காக்ரா போர் எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1529. யாருக்கும் இடையேனா பாபருக்கும் முகமது லோடிக்கும். இந்த வருஷம் கேட்பாங்க. கான்வா போர் வந்துட்டு 1527 பாபருக்கும் ராணா சங்காக்கும். சந்தேரி போர் 1528 பாபருக்கும் மேதினி ராய்க்கும். கான்வா போர் 1529 பாபருக்கும் முகமது லோடிக்கும். பாபர் எப்போ இறந்தாரு அப்படின்னா 1530 இறந்துருவாங்க. பாபர் புலமை பெற்ற மொழி என்ன அப்படின்னா துருக்கிய மொழியும் பாரசீக மொழியும். பாபரோட சுயசரிதை எது அப்படின்னா துருக்கி பாபரி. பாபரின் மூத்த மகன் யாரு அப்படின்னா ஹுமாயூன். அவர் தான் அடுத்து ஆட்சி பண்ணுவாரு. ஹுமாயூன் ஆட்சி காலம் எப்போ அப்படின்னா 1530 இருந்து 1540 வரைக்கும். 1555 இருந்து 1556 ஒரு வருஷம் இருக்கும். ஏன்னா நடுவுல வந்து ஷெர்ஷா சூரி வந்துட்டு 40 இருந்து 45 ஆட்சி பண்ணுவாரு. ஹுமாயூன் சகோதரர்கள் யாரு அப்படின்னா ஹம்ரான், ஹிண்டல், அஸ்காரி. அப்ப பாபரோட மயங்க 4 பேரு. ஹுமாயூன், ஹம்ரான், ஹிண்டல், அஸ்காரி 4 பேரு. அதுல வந்து ஹுமாயூன் தான் ஆட்சி வந்து என்ன பண்ணுவாருன்னா அமைப்பாரு. சவுசா போர் எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1539 நடந்திருக்கும்.
சவுசாப்பூர் யார் யாருக்கு இடையே நடந்துச்சு அப்படின்னா ஹுமாயூனுக்கும் சிர்சா சூரிக்கும் இடையே நடந்திருக்கும். ஆனா சிர்சா சூரி தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வெற்றி பெறுவாரு. கன்னௌசி போர் எப்ப நடக்கும் அப்படின்னா 1540. அதுவும் யார் யாருக்கு இடையே நடந்துச்சுன்னா ஹுமாயூனுக்கும் சிர்சா சூரிக்கும் நடந்திருக்கும். ஆனா அதுல வின் பண்ணதும் யாரு அப்படின்னா சிர்சா சூரி தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வின் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் வந்து ஹுமாயூன் தப்பித்தியோடைய இடம். ஹுமாயூன் அதுக்கப்புறம் சண்டை போட்டோன்னே எங்க தப்பிச்சு போயிருவாரு அப்படின்னா ஈரானுக்கு வந்து தப்பிச்சு போயிருவாரு. பாரசீக அரசர் சாபவித் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஷ் என்பவரின் உதவியால் டெல்லியை மீண்டும் ஹுமாயூனை கைப்பற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா இவரவங்க பாரசீக அரசரான சாபட்வின் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் அப்படின்றவரோட ஹெல்ப்போட தான் ஹுமாயூன் என்ன பண்ணுவாருன்னா திரும்பியும் டெல்லியை கைப்பற்றுவாரு. எந்த வருஷம்னா 1555 முன்னையே பார்த்தோம். ஹுமாயூன் நூலக படிக்கட்டுல இருந்து என்ன பண்ணிடுவாரு, அவர் கட்டின நூலகத்திலே படிக்கட்டுல தவறி விழுந்து இறந்து போயிருவாரு. 1556 இறந்து போயிருவாரு. சிர்சாவின் ஆட்சி காலம் அப்படின்னா சிர்சா எப்ப சொன்னா 1540 இருந்து நடுவுல 1545 வரைக்கும் சிர்சா சூரி வந்து என்ன பண்ணுவாருன்னா ஆட்சி பண்ணுவாரு. ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யாரு அப்படின்னா சிர்சா சூரி. சிர்சா சூரியோட தந்தையின் பெயர் என்ன அப்படின்னா ஹசன் சூரி. சிர்சா சூரியோட தந்தையின் பெயர் ஹசன் சூரி. அக்பர் அரசரான போது அவரோட வயசு என்ன அப்படின்னா 14. ஹுமாயூனுக்கு அப்புறம் யாரு வருவான்னா அக்பர் வருவாரு. இவர் 14 வயசுல அரியணை ஏறியிருப்பாரு. அவங்க தாத்தா மன்ன பாபர் வந்து 12 வயசு. அக்பரின் பாதுகாவலன் யாரு அப்படின்னா பைராம் கான். இவர் எங்க இறந்து போவார் அப்படின்னா குஜராத்ல இறந்து போயிருவாரு. அக்பரோட பாதுகாவலன் பைராம் கான். இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு வந்து 1556. 1556 இரண்டாம் பானிபட் போர் யாருக்கு இடையே நடந்துச்சு அப்படின்னா அக்பருக்கும் ஹெம்முக்கும் இடையே நடந்திருக்கும். இரண்டாம் பானிபட் போர் யாருக்கும் இடையே நடந்துச்சு அப்படின்னா அக்பருக்கும் ஹெம்முக்கும் நடந்திருக்கும். மேவார் அரசரான ராணா உதய் சிங் அக்பரை தோற்கடித்தப்பட்ட கைப்பற்றியது எது அப்படின்னா 1568 சித்தூர் சூறையாடலும் 1569 ரந்தம்பு போரும் நடந்திருக்கும். இது யாருக்கும் இடையேனா அக்பருக்கும் ராணா உதய் சிங்க்கும் இடையே நடந்திருக்கும். ராணா உதய் சிங் தான் ஜெயிச்சிருப்பாரு. ஹல்டிகட் போர் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னா 1576. ஹல்டிகட் போர் யாருக்கு இடையே நடக்கும்னா அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்க்கும் இடையே நடக்கும். அக்பர் ஆட்சி எல்லாம் எங்கெங்கெல்லாம் பரவி இருந்துச்சுன்னா வடக்குல வந்து காஷ்மீர்ல, தெற்குல வந்துட்டு கோதாவரி வரைக்கும், மேற்குல வந்துட்டு காண்டகார் வரைக்கும், கிழக்கு வந்து வங்காளம் வரைக்கும் அவரோட ஆட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னா பரவி இருந்துச்சு. அக்பர் எப்ப இறந்து போவார் அப்படின்னா 1505 இறந்து போயிருவாரு. அக்பரோட கல்லறை எங்க இருக்கு அப்படின்னா சிக்கந்தாரால இருக்கு. ஆக்ரால உள்ள சிக்கந்தாரால இருக்கு. ஜசியா வரி மற்றும் இந்தி யாத்திரைகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியை நீக்கியவர் யாரு அப்படின்னா அக்பர் நீக்கிடுவார். கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் டெல்லி சுல்தான்ல குத்புதீன் ஐபக் கொண்டு வந்துருவாரு. அதை நீக்கினது வந்து அக்பர். திரும்பி வந்து அவுரங்கசீப் இவரோட கடைசி முகலாயர்களோட கடைசி அரசரான அவுரங்கசீப் திரும்பி என்ன பண்ணுவாரு, ஜெசியா வரியை வந்து கொண்டு வந்துருவாரு. அடுத்து ஜெய்ப்பூரை சேர்ந்த டேஸ் ஒருமுறை காபூலின் ஆளுநராக அனுமதிக்கப்பட்டார் அப்படின்னா ஜெய்ப்பூரை சேர்ந்த ராணா மான்சிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காபூலோட ஆளுநரான நியமிப்பாங்க. சூஃபி துறவியான சலீம் ஜிஸ்டியும், சூஃபி துறவி யாரு அப்படின்னா ஜலீம் ஜிஸ்டி, சீக்கிய குருவான ராம்தாஸ், இவங்க வந்து யாரோட அவையில வந்துட்டு மரியாதைக்குரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா அக்பரோட மரியாதைக்குரிய அவையில வந்து இருந்திருக்காங்க, மரியாதைக்குரியவர்களா இருந்திருக்காங்க அக்பர்கிட்ட. அடுத்து குரு ராமதாஸுக்கு அமிர்தசரஸ்ல வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அக்பர் வந்து ஒரு நினைவிடத்தை வந்து கல்லறை வந்து கட்டுவாரு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹர்மிந்தர் சாகிப் கல்லறை. ஹர்மிந்தர் சாகிப் கல்லறை வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா கட்டுவாரு. பதேபூர் சிக்கிரியில் அக்பரால் கட்டப்பட்ட டாஸ் மண்டபம் அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாட உருவினர். என்ன சொல்றாங்க அப்படின்னா பதேபூர் சிக்கில வந்து அக்பர் வந்து ஒரு மண்டபம் கட்டியிருப்பாரு. அங்க வந்து எல்லா மதத்தினரும் என்ன பண்ணுவாங்கன்னா பேசி உரையாடுறதுக்கான மண்டபமா இருந்துச்சு. அது என்ன மண்டபம் அப்படின்னா இபாதத் கானா அப்படின்னு சொல்றாங்க. அக்பர் ஆதரித்த அறிஞர்கள் யாரு அப்படின்னா அபுல் பாஷல், அபுல் பைசல் அப்படி சொல்லுவாங்க. இல்லாட்டா அப்துல் ரஷீம் கான் இ கான், அப்துல் ரஷீம் கான் இ கான், சாரி, அபுல் பாசல், அபுல் பைசல், அப்துல் ரகீம் கான்கி கான், இவங்கெல்லாம் அக்பரோட அவையில இருந்திருக்காங்க. அக்பரில் அறிஞர்கள் இவங்க அவையில இருந்தவர் யாருன்னா பீர்பால், ராஜ தோடர்மான், ராஜ பகவூர் தாஸ், ராஜா மான்சிங், இவங்கெல்லாம் அக்பரோட அவையில இருந்திருக்காங்க. அக்பர் அவையில் அலங்கரித்தவர்கள் யாருன்னா 2 பேர் முக்கியமானது. இசை மேதை யாரு அப்படின்னா தான்சன், ஓவியர் அப்படின்னா தஸ்வந்த். அடுத்து யாரு வருவா அப்படின்னா ஜஹாங்கீர் வருவாரு. 1605 இருந்து 1627 வரைக்கும் ஆட்சி பண்ணுவாரு. அக்பரோட மகன் தான் யாரு அப்படின்னா இந்த ஜஹாங்கீர். இது ஜஹாங்கீருக்கு மீனிங் என்ன அப்படின்னா
தை வரும், உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு வரும். ஜஹாங்கீர் இயற்பெயர் என்ன அப்படின்னா சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் அப்படின்னு வரும். இவரோட பையன் யாரு அப்படின்னா குஸ்ரு. இவரோட பையன் யாருன்னா குஸ்ரு. குஸ்ருவுக்கு உதவி செஞ்சவங்க யாரு அப்படின்னா குரு அர்ஜுன் சிங். இந்த குஸ்ரு வந்து அவங்க அப்பாவுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்ணுவாரு. அதுக்கு ஹெல்ப் பண்ணவர் யாருன்னா குரு அர்ஜுன் சிங்கை வந்து கிளர்ச்சி பண்ணுவாரு, ஹெல்ப் பண்ணுவாரு. அதனால இதை தெரிஞ்சுக்கிட்ட அப்பாவான ஜஹாங்கீர் என்ன பண்ணுவாரு, அந்த சீக்கிய குரு அர்ஜுன் சிங்கை என்ன பண்ணுவாரு, தூக்கில இட்டிருப்பாரு. அதாவது ஜஹாங்கீர் தூக்கில இட்ட சீக்கிய குரு யாரு அப்படின்னா குரு அர்ஜுன் சிங். ஜஹாங்கீர் அவைக்கு வந்த இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸும் பிரதிநிதி யாருன்னா தாமஸ் ரோ. ஜஹாங்கீர் அவைக்கு வந்து என்ன பண்ணுவாருப்பாங்கன்னா இங்கிலாந்து நாட்டுல இருந்து தாமஸ் ரோ என்ன பண்ணுவாருன்னா வணிக மையத்தை நிறுவுறதுக்காக இந்தியால ஸ்டார்ட் பண்றதுக்காக அனுமதி கேட்கறதுக்காக வந்திருப்பாரு. அவர் அனுப்பின இங்கிலாந்து பிரதிநிதி யாரு அப்படின்னா முதலாம் ஜேம்ஸ். ஆங்கிலேயர்களின் முதல் வணிக மையம் எங்க ஸ்டார்ட் பண்ண அனுமதிப்பார் அப்படின்னா சூரத்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஜஹாங்கீரோட மகன் யாரு அப்படின்னா ஷாஜகான். இவருக்கு அப்புறம் யாரு வர்றாங்கன்னா ஷாஜகான் வருவாரு. ஷாஜகானோட இயற்பெயர் வந்து குர்ரம். ஷாஜகான் என்பதன் பொருள் என்ன, உலகத்தின் அரசன். உலகத்தின் அரசன். ஷாஜகான் ஆட்சி காலம் எப்ப அப்படின்னா 1627 இருந்து 1656 வரைக்கும். சிவாஜியின் தந்தை. அடுத்து வந்து பேஸ்வா வருது. சிவாஜியின் தந்தை யாரு அப்படின்னா ஜார்ஜி போன்ஸ்லே. மராத்தியர்கள்ல சிவாஜியின் தந்தை வந்து ஜார்ஜி போன்ஸ்லே. சிவாஜியின் தந்தை டாஸ் என்ற முகலாய மன்னரிடம் பணியாற்றினார் அப்படின்னா இந்த ஜார்ஜி போன்ஸ்லே வந்துட்டு ஷாஜகான்ட்ட தான் வேலை பார்ப்பாரு. யாருடைய ஆட்சி காலத்தில் முகலாயர்கள் புகழ் உச்சியை எட்டுன அப்படின்னா ஷாஜகான் தான். ஷாஜகான் எப்போ இறந்து போவார் அப்படின்னா 1656 இறந்து போவாரு. ஷாஜகானோட 4 மகன்கள் யாரு அப்படின்னா தாரா, சூரா, முர்ரத், அவுரங்கசீப். அதுல என்ன பண்ணுவாரு, அவுரங்கசீப்னா அடுத்த ஆட்சி அமைப்பாரு. ஷாஜகான் தன் வாழ்நாளில் இறுதியில் எத்தனை ஆண்டுகள் சிறையில் கழித்தால் அப்படின்னா 8 வருஷம் என்ன பண்ணுவாருன்னா சிறையில தான் இருந்திருப்பாரு. அவங்க பையன் வந்து சிறையில அடைச்சிட்டு போட்டிருப்பாங்க. தாபச் அப்படின்ற ஒரு சிறையில வந்து அடைச்சு போட்டிருப்பாரு. அடுத்து அவுரங்கசீப்போட ஆட்சி காலம் வந்து 58 இருந்து 1707 வரைக்கும். முகலாய மாமன்னர்களோட கடைசி அரசர் யாரு அப்படின்னா அவுரங்கசீப் தான். அவுரங்கசீப் சூட்டி கொண்ட பட்டம் என்ன அப்படின்னா ஆலம்கீர். ஆலம்கீர் அப்படின்னா அவுரங்கசீப். ஆலம்கீர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உலகை கைப்பற்றியவர். அங்க என்ன பண்ண உலகத்தை கைப்பற்றியவர் ஜஹாங்கீருக்கு பார்த்தா. இந்துக்களின் மீது மீண்டும் ஜிஸ்யா வரியை விதித்தவர் யாரு அப்படின்னா அவுரங்கசீப். ஆல்ரெடி பார்த்தாச்சு. மண்டேல்கர், சீக்கியர்கள், ஜஸ்டிக்கள், சண்டனமியர்கள் அப்படின்ற ஆகியோர்களின் கழகத்தை அடக்கியவர் யாரு அப்படின்னா அவுரங்கசீப் தான். இந்த 4 பேரோட கழகத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அடக்கியிருப்பாரு. மண்டேல்கர், சீக்கியர்கள், ஜாஸ்டிக்கள், சட்னமியர்கள். சிவாஜியின் மூத்த மகன் யாரு அப்படின்னா சாம்பாஜி. சிவாஜி அரசரான ஆண்டு வந்து 1674 பட்டம் போட்டிருப்பாங்க, பட்டம் சுட்டி இருப்பாரு 1674. சாம்பாஜியை கைது செய்து சித்திரவதை செய்தவர் யாரு அப்படின்னா சிவாஜியோட பையனான சாம்பாஜிய அவுரங்கசீப் தான். அவுரங்கசீப் 96 வயசுல என்ன பண்ணிருப்பாருன்னா இறந்து போயிருப்பாரு. 1707 என்ன பண்ணுவாருன்னா இறந்துருவாரு. அடுத்து பிரெஞ்சுக்காரர்களின் முதன்மை வணிக மையத்தை எங்கு நிறுவுவார் அப்படின்னா பாண்டிச்சேரியில. பிரெஞ்சுக்காரர்களின் முதன்மை வணிக மையத்தை எங்க நிறுவுவாங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில நிறுவுவாங்க. வக்கீல் அப்படின்னா பிரதம மந்திரி. வாஹீர் திவான் அப்படின்னா வருவாய் மற்றும் செலவினங்கள். வக்கீல் தான் பிரதம மந்திரி. வாஜீர் அப்படி திவான் அப்படின்னா வருவாய் மற்றும் செலவினங்கள். மீர் பாக்ஷி அப்படின்னா இராணுவத்துறை அமைச்சர். அடுத்து மீர் ஷாம்பர் அப்படின்னா அரண்மனை நிர்வாக கவனிப்பாளர். குவாஜினா தலைமை நீதிபதி. சதாவுஸ் சதூர் அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துபவர். சதாவுஸ் சதூர் அப்படின்னா சுதூர். அடுத்து பேரரசு பல என்னவா பிரிஞ்சிச்சு அப்படின்னா சுபாக்களா பிரிஞ்சிச்சு. சுபாக்கள்னா மாகாணங்கள் அல்லது மாநிலங்களா பிரிஞ்சிச்சு. சுபாக்களோட அரசு அதிகாரி, அதை பாத்துக்கிற அதிகாரி எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா சுபேதாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. சுபாக்கள் டேஸா பிரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா மாவட்டங்களா பிரிக்கப்பட்டுச்சு. அந்த மாவட்டங்களுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா சர்க்கார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சர்க்கார்கள் பல டேஸா பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பர்கானாவா பிரிக்கப்பட்டுச்சு. பர்கானா என்னன்னா பல கிராமங்கள் உள்ளடக்கியதா என்ன சொல்றாங்க அப்படின்னா பர்கானான்னு சொல்றாங்க. சட்ட ஒழுங்கை பராமரிப்பவர்கள் யாரு அப்படின்னா கொத்தவால் அப்படின்னு சொல்றாங்க. மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தவர் யாரு அப்படின்னா அக்பர். மன்சப்தாரி அப்படின்னா இராணுவங்களுக்கு கடையாக அடிக்கப்பட்ட நிலங்களை தான் சொல்லுவாங்க.
இது வந்து மன்சப்தார் அப்படின்னா தகுதி அல்லது அந்தஸ்துன்னு சொல்றாங்க. மன்சப்தாரோட 2 நிலை என்னென்ன அப்படின்னா சாட்டு சவாரு. சாட்டு அப்படின்னா மன்சப்தாரோட தகுதிகள், சவார் அப்படின்னா மன்சப்தார்களுக்கு பராமரிக்க வேண்டிய குதிரைகள் மற்றும் குதிரை வீரர்களோட எண்ணிக்கை. அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சர் யாரு அப்படின்னா ராஜா தோடர்மன். 10 ஆண்டுகள் காலங்களுக்கு சராசரி விளைச்சலில் எத்தனை பங்கு வரியை வந்து செலுத்த வேண்டும் என நிர்ணயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா 3ல் 1 பங்கு வரியை வந்து செலுத்த வேணும்னு. மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி யாரு அப்படின்னா அமீர் குஜார். மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி யாரு அப்படின்னா அமீர் குஷார். வரி விலக்கு அளிக்கப்படும் நிலங்கள் வந்து என்னவா அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா சுயயூர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. தீன் இலாஹி மதத்தை உருவாக்கியவர் யாரு அப்படின்னா அக்பர். தீன் இலாஹி மதத்தை உருவாக்கியவர் யாரு அப்படின்னா அக்பர். இந்துக்களின் மீது ஜெஸ்யா வரி யாத்திரையை மீது வரியை மீண்டும் விதித்தவர் யாரு அப்படின்னா அவுரங்கசீப். பாரசீக கட்டிடக்கலை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னா பாபர். ஹுமாயூனின் டெல்லி அரண்மனையின் பெயர் என்ன அப்படின்னா தீன்-இ-பானா. ஹுமாயூனோட டெல்லி அரண்மனையின் பெயர் தீன்-இ-பானா. இதை இடிச்சுட்டா யார் என்ன பண்ணுவார்? அவுரங்கசீப் செஸ்ஸா வந்துட்டு புராண கிலான்றதை கட்டியிருப்பாரு. அடுத்ததான் யமுனை நதிக்கரையில் புராண கிலா என்ற புதிய நகரத்தை நிர்ணயித்தவர் யாரு அப்படின்னா செர்சா. செர்சாவின் கல்லறை எங்க இருக்கு அப்படின்னா சசாரத்துல இருக்கு. எங்கன்னா பீகார்ல. திவான்-இ காஸ், திவான்-இ ஆம், பஞ்ச் மகால், சலீம் சிஸ்டி கல்லறையை கட்டியவர் யாரு அப்படின்னா அக்பர். திவான்-இ காஸ், திவான்-இ ஆம், பஞ்ச் மகால், சலீம் சிஸ்டி கல்லறையை கட்டினது வந்து அக்பர். அடுத்து வந்துட்டு புலந்தர் வாசலை கட்டியவர் யாரு அப்படின்னா அதுவும் அக்பர் தான். அக்பரின் கல்லறை எங்க இருக்கு அப்படின்னா சிக்கந்தரால இருக்கு, ஆக்ரால. நூர்ஜஹானோட தந்தை யாரு அப்படின்னா இத்மதௌலா. மயிலாசானத்தை உருவாக்கியவர் யாரு அப்படின்னா ஷாஜகான். தாஜ்மஹால், மோதி மசூதி, ஜும்மா மசூதியை கட்டினவரும் ஷாஜகான். அவுரங்கசீப்போட மகன் யாரு அப்படின்னா ஆசம் ஷா. ஆரம் ஷான்னு டெல்லி சுல்தான்ல படிச்சிருப்பீங்க. குத்புதீன் ஐபக்கோட பையன் அது. ஆசம் ஷா தன் தாய்க்கு கட்டிய கல்லறை மடத்தின் பெயர் என்ன அப்படின்னா ஆசம் ஷா வந்துட்டு அவுரங்கசீப்போட பையன். அவுரங்கசீப்போட மனைவிக்கு ஒரு கல்லறையை வெட்டியிருப்பாரு. எங்க அப்படின்னா அவுரங்காபாத்ல. அந்த கல்லறை பேர் வந்து பிபிகா மக்பாரா. லால் குயிலா என்று அழைக்கப்பட்டது எது அப்படின்னா டெல்லி செங்கோட்டை தான். இது யாரு கட்டினா அப்படின்னா ஷாஜகான். ஷாஜகானோட தலைநகரம் என்ன அப்படின்னா ஷாஜகானாபாத். இந்தியாவின் பாரசீக கட்டிடக்கலை முறையை அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னா பாபர். அக்பர் ராணா பிரதாப் சிங் எந்த போர்ல தோற்கடிச்சார் அப்படின்னா கால்டிகாட் போர் 1576ல. ஷெர்ஷா டெல்லியை யாருடைய அரண்மனையை அழித்தார்? டெல்லியில உள்ள ஹுமாயூன் அரண்மனை என்ன பண்ணிருப்பாரு? அடிச்சிட்டு அவர் கூட தான் சண்டை போடுவாரு, அழிச்சிருப்பாரு. வம்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். மகன் குஷ்ருவுக்கு உதவியதால் தூக்கிலிட்டப்பட்ட சீக்கிய குரு யாரு அப்படின்னா அர்ஜுன் சிங். அதை தூக்கிலிட்டவர் யாரு அப்படின்னா ஜஹாங்கீர். அடுத்து வந்துட்டு அக்பரோட மகன் யாரு அப்படின்னா ஜஹாங்கீர். பாபரோட மகன் யாரு அப்படின்னா ஹுமாயூன். தௌலத்கான் லோடியின் மகன் திலவர்த்தி கான். ஹசன் சூரியோட மகன் யாரு? ஹசன் சூரியோட மகன் சிர்சா சூரி. உதய் சிங் மகன் ராணா பிரதாப் சிங். பாபர் அப்படின்னா சந்தேரி போர். துர்காவதி அப்படின்னா மத்திய மாகாணம் ஃபுல்லா. ராணா சந்த் பிவி அப்படின்னா அகமது நகர். தீன் இலாகினா அக்பர். ராஜா மான்சிங்னா அஷ்டபிரதான். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முகலாயர்கள் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு, அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.